Hi friends, welcome to my channel. A4 sheet வச்சு இந்த butterflies நான் பண்ணியிருக்கேன். இது கிட்ஸ்க்காக பண்ணேன். வாங்க இது எப்படி பண்ணேன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த butterfly பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும். அதாவது பேப்பரை இப்படி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கொயர் ஷேப் கிடைக்கிறதுக்காக இப்படி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டமை இப்படி மடிச்சுக்கோங்க. நம்ம சின்ன வயசில் கப்பல் இதெல்லாம் பண்ணுவோம்ல, அப்போ இது மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணுவோம். இப்படி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து கிழிச்சிடலாம். இப்போது ஸ்கொயர் ஷேப்பில் பேப்பர் கிடச்சிச்சு. இங்கே ஒரு லைன் இருக்குது, அதே மாதிரி இங்கே ஆப்போசிட்லேயும் நமக்கு ஒரு லைன் வரணும். அதுக்காக இப்படி இருக்கா மாதிரி இப்படியும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு கார்னர்ஸ்லையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ் மாதிரி லைன் கிடச்சிச்சு. தென் இதை இப்படி வச்சுட்டு இப்படியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஹரிசாண்டல்லையும் லைன் கிடச்சிருச்சு. தென் இப்படி இதை ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போது இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ரெண்டு கார்னர்ஸ் தென் ப்ளஸ் மாதிரி எல்லா சைடுமே லைன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த பேப்பரை இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த டாப்பில் இந்த சென்டர் இருக்குல்ல, இது எல்லாமே ஜாயின் ஆகிடும். இந்த டாப்பில் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த சைடை இப்படி உள்ளே இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இந்த டாப்பை இப்படி பிடிச்சிட்டு இந்த சைடை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் அப்படியே லைன்ஸ் தெரியுதுல்ல, இந்த ரெண்டையும் இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ட்ரையாங்கிள் மாதிரி கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைட் பண்ண போகிறோம். இந்த டாப்பை பிடிச்சிட்டு இதை இப்படி உள்ளே இப்படி ப்ரெஸ் பண்ணுறோம். இப்படி ப்ரெஸ் பண்ணால் இந்த லைன்ஸோட உங்களுக்கு ஒரு ஃபோல்டிங் கிடைக்கும். அதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இப்போது இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இப்போது இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. இந்த ட்ரையாங்கிளை இப்படி ஹாஃபாக மடிச்சுக்கணும். இப்படி ஹாஃபாக மடிச்சுட்டு இந்த கார்னரை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஒரு ஷேப்காக. கொஞ்சம் கர்வ்டாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இப்படி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க, இந்த ட்ரையாங்கிள். இப்போ ரெண்டு சைடுமே இந்த கட் பண்ணது தெரியும். அதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஹாஃபை ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போது ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் இந்த அடியில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் தெரியுதுல, இந்த சைடு இதை அப்படியே பெண்ட் பண்ணி இதோட டாப்பில் பின்னாடி கொண்டு வர போகிறோம். இதை பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இதை அப்படியே பெண்ட் பண்ணி இந்த டாப்பில் இப்படி வைக்க போகிறோம். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன செலோ டேப் பீஸ் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இது டைட்டாக நிற்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை கிடச்சிரும்.
இப்போ வந்து இதை ஒட்டிட்டேன். பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. இதில் ஜஸ்ட் வந்து ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர்ஃப்ளையில் இருக்க மாதிரி ஒரு டாட்டாக போட்டுக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். இது ஸ்கெட்ச் வச்சு கலர் பண்ணிக்கிறேன். ரெட் டாட், தென் க்ரீன், ப்ளூ, எந்த கலர் விருப்பமோ அந்த கலரில் டிசைன் போட்டுக்கலாம். ப்ளூ கலர் போட்டு இப்படி கலர்ஸ் போட்டுக்கிறேன். இப்படி பட்டர்ஃப்ளையை கலர்ஃபுல்லாக ஆக்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து கிளிட்டர் பென் வச்சுருக்கேன். சும்மா பட்டர்ஃப்ளையில் வந்து ஒரு ஜிக்னா மாதிரி லைன்ஸ் இருக்கும்ல கிளிட்டராக, அதுக்கு வந்து இந்த கிளிட்டர் பென்னால் ஜஸ்ட் வந்து லைன்ஸ் போட்டுக்கிறேன். அங்கங்கே லைட்டாக இப்படி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இப்போது பட்டர்ஃப்ளை ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி பெருசு, கொஞ்சம் சின்னது, இன்னும் கொஞ்சம் சின்னது அப்படின்னு 3 பட்டர்ஃப்ளைஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி 3 சைஸில் பட்டர்ஃப்ளைஸ் பண்ணியிருக்கேன். பெருசு, கொஞ்சம் சின்னது, இன்னும் கொஞ்சம் சின்னதுன்னு. இது மாதிரி நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணி பட்டர்ஃப்ளைஸ் பண்ணிக்கலாம். இது எங்கள் சார்ட் பேப்பரில் ஒட்டி வச்சுருக்கலாம். வால் ஹேங்கிங்காக கூட இது நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.